திருவருகை காலத்தின் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதியின் வசனங்களுக்கு செவி மடுப்போம். இறைவாக்கினர் எரேமியா நூலிருந்து வாசகம். அதிகாரம் 23. இறை வசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது நான் தாவீது ஓர் நீதியுள்ள தலை தோன்று செய்வேன். அவர் அரசரை ஆட்சி செலுத்துவார். அவர் ஞானவுடன் செயல்படுவார். அவர் நாட்டில் நீதியையும் நீர்மையும் நிலைநாட்டுவார். அவர் தம் நாள்களில் யூதா விடுதலை பெறும். இஸ்ரேல் பாதுகாப்புடன் வாழும். யாவே செய்திக்கும், அதாவது ஆண்டவர் நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். அதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்கள் அழித்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என்றும் எவ்வாறும் சொல்லார். மாறாக இஸ்ரேல் குடும்பம் மரபினர் தங்கள் சொந்த நாட்டில் வாழும்படி அவர்களை வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் அழைத்து வந்த ஆண்டவர் மேல் ஆணை என்று கூறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கினருக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தூக்கும். கடவுளை, உமது நீதி திருப்ப வழங்கும் ஆற்றல் அலையும். அரசர் மனிதரிடம் உமது நீதி விளங்கும் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆடுவராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி திருப்பு வாழ்வராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்து தூங்கும். தம்மை நோக்கி மன்றாடும் இலைகளும் திக்கற்ற எளியோரும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் இலை காட்டு. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழை காட்டும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் ஊரை காப்பாற்றுவார். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்து தூங்கும். ஆண்டவராகிய கடவுள், இஸ்ராயேல் கடவுள், போற்றி போற்றி. அவர் ஒருவரை வியத்தக்க செயல்களை புரிகின்றார். மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழ பெறுவதற்காக. அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக. ஆமீன், ஆமீன். பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலைத்து தூங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரேல் குடும்பத்தின் தலைவர், சீனை மலை மீது மோசிக்க திருச்சிட்டம் ஏந்தவரே, திருக்கரம் நீட்டி எங்களை மீட்க வந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனம் 18 முதல் 24 வரை. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளார்க்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தன் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார்.
என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பதை பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.